Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோல நான் அப்டேட் பார்க்க போனா அந்தகன் படத்தோட ட்ரைலர் விட்டுருக்கான்னு சொன்னாங்க. அந்த ட்ரைலரோட அப்டேட் தான் நான் பார்க்க போறேன். யார் புதுசா நம்ம சேனல் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ அவனை கொன்றுகணும். வெளியில வா. நான் என்ன சீரியல் கில்லரா? You broke my heart. படத்தோட ட்ரைலர் ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் அவங்கள காட்டுறாங்க யானை கிட்ட நிற்கிற மாதிரி. அதாவது இவருக்கு வந்து கண்ணு தெரியாது போல். நார்மலாக ரோட்டில் நடந்து வரும்போது கண்ணு தெரியாங்காட்டி பிரியா ஆனந்த் வந்து மீட் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. வண்டியில் வேகமாக வந்து ஏற்றிடுறாங்க. ஏற்றினதுக்கப்புறம் பிரியா ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு இதில் காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதனால் இந்த மாதிரி ஆச்சு, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நார்மலாக நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரசாந்த் அவங்களோட லுக்கு வந்து பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குன்னே சொன்னாங்க. அந்தகன் படத்தோட ட்ரைலர் எப்போன்னு ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லாங்க ஃபேன்ஸ் எல்லாம். இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் விட்டுருக்காங்க. நம்ம சிம்ரன் அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கான்னு சொல்லாங்க. 2 பேரும் நம்ம பிரசாந்த் அவங்களுக்கு பேராக நடிச்சிருக்கான்னு சொல்லாங்க. நல்ல ஒரு ஆக்டிங் வைஸில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம இன்னொருத்தர் வந்து நடிச்சிருக்கான்னு சொல்லாங்க. இவர் பழைய ஆக்டர் தான். பார்த்திபன் அவங்கள கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு. அவரு நடிச்சிருக்கான்னு சொல்லாங்க. கார்த்தி அவர் நடிச்சிருக்காரு. பிரசாந்த் சிம்ரன் இவங்க 2 பேர் ஒட்டுக்காக நிற்கிறது பார்க்கும்போது நல்லா இருக்குன்னே சொல்லாங்க. பிரசாந்தோட அப்பான்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொல்கிறாரு, லண்டனோட பொண்ணு, நீ உனக்கு ஃபேவரட்டான பொண்ணு, விட்டுறாத, எந்த விஷயமா இருந்தாலும் பேசி முடிச்சுக்கோ அப்படிம்பாங்க. பிரசாந்தோட லுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பேசி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போவார். சமுத்திரக்கனி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கான்னு சொல்லி இதிலே காமிச்சிருக்கான்னு சொல்லாங்க. ட்ரைலர் ஒரு நிமிஷம் வந்தாலும் சூப்பராக வந்திருக்கு. வனிதா அவங்களும் நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ் வனிதா அவங்க நடிச்சிருக்காங்க ஒரு கண்ணை வச்சு வர மாதிரி. அப்புறம் சிம்ரன் அவங்களும் கண்ணை வச்சு யாரையும் மிரட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சீன் பார்க்கும்போது நம்ம பிரசாந்த் அடுத்த இதில் கை தூக்குன மாதிரி ரோலில் வருதுன்னே சொல்லாங்க. அப்புறம் நம்ம சிம்ரன் அவங்க வந்து சமுத்திரக்கனி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை ஏதாச்சும் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பிரியா ஆனந்த் அவங்க ஃபோன் பண்ணுறானே சொல்லாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க சமுத்திரக்கனி அவங்க ஒருத்தவங்களை பார்த்து அப்படி கோவமாக இது பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது யாருன்னா பிரசாந்த் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லி நல்லாவே க்ளோஸப்பாக தெரியுது. யோகி பாபு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு இந்த படத்தில் வந்து ரோல் பண்ணியிருப்பாங்க போல். அவர் வந்திருக்காரு. இப்போ பிரசாந்த் பிரியா ஆனந்த் 2 பேரும் வந்து நார்மலாக பேசிக்கிட்டே இருக்குமாங்க. ஊர்வாசி அவங்களும் இந்த ஒரு சீனில் வராங்க. அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியுது. அவங்களும் ஒரு சில இடத்துல வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரைலர் கட்டில் வந்து காமிச்சிருக்காங்க அழகாக. அப்புறம் பிரியா ஆனந்த் நம்ம பிரசாந்த் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. பிரசாந்தோட ஆக்டிங் வைஸில் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காருன்னே சொல்லாங்க. அப்புறம் லண்டனை காட்டுறாங்க. க்ளோஸ்அப்பாக வந்து பயங்கரமான ஒரு லண்டனை காட்டுறான்னு சொல்லாங்க. அப்புறம் ரோடை வந்து நல்லா கவர் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தொன்று பண்ணுறான்னு சொல்லாங்க. முழுக்க பிரசாந்த் அவங்க தான் இந்த படத்தில் வந்து அந்த கண்ணு தெரியாமல் இருக்கிற பாருங்கள் ஒவ்வொரு விஷயமாக காட்டுறாங்க. ஊர்வாசி நம்ம பிரசாந்த் யோகி பாபு எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ட்ரைலர் வந்து ஏதோ ஒரு மேம்பாலத்தில் நின்று ஏதோ ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் நம்ம பிரசாந்த் நம்ம கார்த்தி அவங்கள சொன்ன பாருங்க, அவங்க 2 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு நம்ம இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லாங்க. மனோபலா அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மறையறதுக்கு முன்னாடியே அவர் வந்து நடிச்சுப்பார் போல். அந்த ஒரு சீனில் வரான்னு சொல்லாங்க. ஒருத்தர் கழுத்தை பிடிச்சி மிரட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம KS ரவிக்குமார் அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கான்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுறான்னு சொன்னாங்க. நார்மலாக கார் ஓட்டிகிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ சிம்ரன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்காங்க, யாரையும் போட்டு அடிக்கிற மாதிரி. அப்போ பிரசாந்த் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்ரன் அவங்க இது பண்ணுறாங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி கடத்துற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. நம்ம சமுத்திரக்கனி அவங்களும் தேடுறாங்க. நம்ம சிம்ரன் அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க பிரசாந்த்லேருந்து. ஏதோ ட்விஸ்ட் இருக்கும் போல் படத்தில். ஆனால் அவங்களுக்கு நல்லாவே கண்ணு தெரியிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது. கார் பல்ட்டியில் அடித்து ஒரு மாதிரி விழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்தகன் படத்துக்கு யார் வெயிட் பண்ணுறீங்க? நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது ஒரு க்ரைம் படங்காட்டி கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்கும். இந்த படத்தோட ட்ரைலர் விட்டுருக்காங்க. இந்த ட்ரைலர் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் வந்திருக்குன்னே சொல்லாங்க. பார்க்கலாம், இந்த படம் கூடிய சீக்கிரத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம், அதாவது அடுத்த மாதம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அஃபிஷியலாகவே சொல்லிட்டான்னு சொல்லாங்க. யோகி பாபு, ஊர்வாசி, சிம்ரன் இவங்களோட ஆக்டிங் வைஸில் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் அவங்க ஏதோ ட்விஸ்ட் வச்ச மாதிரி ட்ரைலரில் காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம், செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும்போது சொல்லியிருக்காங்க. சோனி மியூசிக் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.